தந்தை பெரியார் சொன்ன அறிவு என்ன? பூமியிலிருந்து வானத்தை பார்ப்பது விஞ்ஞானம், வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறது விஞ்ஞானம். இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் எளிமையா சொல்றார் பகுத்தறிவு. யாரு? நமது மதிப்பிற்குரிய நடிகர் ஐயா கமலஹாசன் அவர்கள். என்ன சொல்றாரு? வாழும்போது உயிரோட இருக்கிறவனுக்கு சோறு போடாத ஒரு கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்று நான் நம்பல என்று சொல்றார். ஒரு எளிய தத்துவம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மிக எளிமையாக நமது மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் சொல்றாங்க, தலைவலி காய்ச்சல் என்ற உடனேயே கோயிலுக்கு செல்லாமல் மருத்துவமனைக்கு செல்கிற எல்லாரும் பகுத்தறிவாதிகள் தான், கடவுள் மறுப்பாளர்கள் தான் என்று. பசிக்கு சோறு திங்கிற எல்லோரும் பகுத்தறிவாதான், கடவுள் மறுப்பாளன் தான். பசியை இயற்கை இறைவன் உனக்கு தர்றான் நீ நம்பினா நீ சாப்பிடாம பட்டினியா தான் இருக்கணும். உருண்டை உருண்டையா உருட்டி உள்ள தள்ளக்கூடாது. விளைந்த சிந்தனை. இந்த கேள்விகள் தான் பகுத்தறிவு. கடவுள் தான் நம்மளை காப்பாத்தோம்னா அப்புறம் அதுக்கு போலீஸ் மிலிட்டரி எல்லையில எல்லாம் நம்ம சாமியை கொண்டு வச்சுட்டு ராணுவத்தை கலைச்சு விட்ட வேண்டியதானே. வெளியில வீசுகிற காற்று உள்ளே போகாமலும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே வராமலும் மூக்கை வாயையும் பொத்தி கொண்டு ஒரு நிமிடம் இருந்தால் நம்ம எல்லோரும் செத்து போவோம். இதுல இருந்து என்ன தெரியுது? காற்றுதான் உயிர் என்று தெரிகிறது. அப்புறம் இது எங்க போய் பேய் ஆகுது, எங்க போய் நாய் ஆகுது? இதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறது? கழிக்கிறது, கழிப்பு கழிக்கிறது. சுடுகாட்டில் போய் பேய் குடிச்சு கழிக்கிறது. உயிரோடு இருக்கும்போது அப்பனுக்கு ஒருவேளை சோறு வாங்கி போடாத நாய்கள் எல்லாம் செத்து போன பலவைய பேச்ச கேட்டுக்கிட்டு போய் சுடுகாட்டில் போய் பிரியாணி வாங்கி வைக்கிறது, சாராயம் வாங்கி வைக்கிறது, பீடி வாங்கி வைக்கிறது, சிகரெட் வாங்கி வைக்கிறது. இதையெல்லாம் உயிரோடு இருக்கும்போது கொடுத்திருந்தா சந்தோஷமா செத்து போயிருப்பான். ஏக்கிய பெண்.